தேனிசை அந்த குரலில் வந்து என்னோட படத்தில் எப்படியாவது பதிவு பண்ணணுங்கிறது தான் யுவன் சார்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லாமல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு யுவன் சார் கேட்கும்போது எத்தனை பாட்டு சார்னு கேட்டார். எங்கே பாட்டு நிறைய சொன்னால் வேணான்றவாருன்னு பயந்துட்டு 3 பாட்டு சார். நான் 2.5 பாட்டு சார்னேன். ஓகே 3 சாங்ஸ் ஓகே பண்ணிடலான்னாரு. அப்புறம் பண்ணோன்னே இன்னொரு சாங் ஆட் பண்ணேன். இது 3 சாங் தானேன்னாரு. இல்லை சார் 4வது சாங் ஓகே அப்படின்னாரு. அப்புறமா இன்னொரு 5வது சாங் ஒன்று வந்துச்சு. அவனும் ஓகேன்ட்டார். அதில் தான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக ராகாதேவன் தான் பாடணும், இளையராஜா தான் பாடணும் அப்படின்னு. டாடி தெரியலையே அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 25 days என்ன டைம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், அவர் தான் பாடணுன்னு. அப்புறம் சார் பேசிட்டு எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் சாரை மீட் பண்ணோம். அது உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக இளையராஜா சார் தான் அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒரு பிளானு. அப்படி தான் யுவன் சாரும் துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் அதை பற்றி. கண்டிப்பாக இல்லை, எப்பவும் போல தான் ஃபியூ மினிட்ஸில் பாடிட்டாங்க. அண்ட் லிரிக்கில் சில போர்ஷன் வந்து இல்லை இது இப்படி இப்போ வரக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு மாற்றி ஃபியூ மினிட்ஸ் தான்.